ஒருமுறை இரணியாசுரன் என்ற அசுரன் பூமியை தூக்கிச் சென்று கடலுக்குள் மறைத்து வைத்தான். பூமியை மீட்பதற்காக மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார். இரணியாசுரனை அழித்து பூமியை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தார். அப்போது வராகருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவனே நரகாசுரன். நரகாசுரன் பூமாதேவிக்கு பிறந்தவன் என்றாலும் அசுரகுணத்தோடு இருந்தான். இவன் மனிதர்களையும் முனிவர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தான். விண்ணுலகையும் தாண்டி விண்ணுலகையும் ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தேவர்களை அழிக்க வேண்டும் என்று சாகாவரம் பெற விரும்பினான். இதனால் பிரம்மதேவரை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். அவன் தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார். நரகாசுரன் பிரம்மதேவரிடம் சாகாவரம் வேண்டும் என்று கேட்டான். பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் இறப்பு என்பது உண்டு, அதனால் வேறு ஏதேனும் வரம் கேள் என்றார் பிரம்மதேவர். உடனே நான் என் தாயின் கையாலே இறக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டான். எந்த ஒரு தாயும் தன் மகனை கொல்ல மாட்டாள் என்பது அவனின் எண்ணம். பிரம்மதேவரும் அவ்வரத்தை அவ்வாறே வழங்கினார். இதனை அடுத்து தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற ஆணவத்தால் பல கொடுமைகளை செய்தான். மக்கள், முனிவர்கள், தேவர்கள் என அனைவரையும் துன்புறுத்தினான். இதனால் மனம் வருந்திய தேவர்கள் கிருஷ்ணரிடம் முறையிட்டனர். கிருஷ்ணரும் நரகாசுரனை அழிப்பதாக உறுதி அளித்தார். கிருஷ்ணர் நரகாசுரனை அழிக்க அவன் ஆட்சி செய்தும் இடத்திற்கு சென்றார். அப்போது கிருஷ்ணரின் மனைவி சத்யபாமாவும் உடன் சென்றாள். நரகாசுரன் ராஜ்யத்திற்கு காவலாக இருந்த கிரிதுர்க்கம், அக்னி துர்க்கம், ஜலதுர்க்கம், வாயு துர்க்கம் என்னும் கோட்டையை அழித்துவிட்டு நகருக்குள் நுழைந்தார் கிருஷ்ணர். பின்பு நரகாசுரனுடன் போரிட்ட கிருஷ்ணர் நரகாசுரன் எய்த அம்பினால் தாக்கப்பட்டு மயக்கம் அடைந்தது போல் நடித்தார். கிருஷ்ணர் தேரில் சாய்ந்து விழுந்ததை கண்ட சத்யபாமா மிகவும் கோபம் கொண்டாள். தன் கணவருக்காக நரகாசுரனுடன் போர் புரிந்து அவனை வதம் செய்தாள். நரகாசுரன் தான் பெற்ற வரத்தின்படியே தன் தாயின் கையாலேயே மரணத்தை பெற்றான். நரகாசுரன் இறக்கும் தருவாயில் தான் தன் தாயான பூமாதேவியின் அவதாரம் தான் சத்யபாமா என்பதை அறிந்தான். நரகாசுரன் வதம் செய்த பின்பு தான் சத்யபாமாவுக்கும் தன் மகனை இழந்த துக்கம் ஏற்பட்டது. இருப்பினும் தன் மகனின் இறப்பு மக்களுக்கான மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டாள். சத்யபாமா கிருஷ்ணரிடம் இன்றைய தினம் மக்கள் அனைவரும் துன்பங்கள் நீங்கி புத்தாடை உடுத்தி விருந்து உண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேண்டினாள். அவ்வாறே கிருஷ்ணரும் அருள் புரிந்தார். அதன்படி நரகாசுரன் எனும் அரக்கன் அழிந்து மகிழ்ச்சி பொங்கிய நாளாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது.